படம் எப்படி இருந்துச்சு? நல்லா படம் எப்படி இருந்துச்சு? ஓகே படம் எப்படி இருந்துச்சு? நார்மல் தான். எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. விசாரணை படம் மாதிரி இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? படம் பரவாயில்ல. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சொல்லுப்பா. நல்லா இருந்துச்சு. ரம்யா இருக்கு. சம படம் எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு bro. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு bro. பரவாயில்ல ப்ரோ, பாக்கலாம். படம் எப்படி? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. படம் சக்கையா இருக்குண்ணா. இன்ட்ரெஸ்டா ட்விஸ்டா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்குண்ணா. அவருக்கு ஆக்டிங் வந்து சொல்லவே தேவையில்ல. எப்பயும் போல டெரரா இருக்காரு. அவர் தலைவனை தனியா வச்சுட்டாரு. நல்லா படம் எப்படி இருந்துச்சு? படம் உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பரா போணுச்சு. கதைகளை கொஞ்சமா கொண்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடத்துல சொல்லாம விட்டுருப்பாங்க. அது வந்து செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் அது சூப்பரா இருந்துச்சுண்ணா. அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா புதுசா பண்ணியிருந்தாரு. போரிங் போரிங்ல எதுவுமே இல்லைண்ணா. ஆனா 18+ மட்டும் கொஞ்சம் வரும். நல்லா பண்ணிருக்காங்க. எல்சியோட கனெக்ட் ஆகும்னு பார்த்தேன். கட்டசோட ஆகல. அந்த ரேஞ்சில ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அனிருத்லாம் இருந்தாங்கல்ல. படத்துல இல்ல, அவன் வந்து இந்த இருந்தாங்களா, அதனால சரி நான் கனெக்ட் ஆகும் பார்த்தேன். அதுவும் இல்லாம லோகேஷ் கனகரோட ஃப்ரெண்டு ஆர்ஜே இருக்கும்னு நினைச்சேன். இல்ல. ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க? 10ங்களா? 10க்கு 8 கொடுக்கும். சரி.